வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய நண்பர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ, கம்மி பட்ஜெட்டில் ப்ரொஜெக்டர் கேட்டிருந்தாங்க. 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது பிளிட்ஸ்வூல்ஃபோடது. பிளிட்ஸ்வூல்ஃப்னாலே எந்த மாதிரி வருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 ரூபாய் தான். மாடர்ன் ப்ரொஜெக்டர் கேட்டிருந்தாங்க. மாடர்ன் மீன்ஸ் உங்கள் ஃபோனில் தெரிகிற திரை வந்து எந்தவித தேர்ட் பார்ட்டி டிவைஸோட சப்போர்ட்டும் இல்லாமல் தெரிய வைக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு குரோம் காஸ்ட்டு தேவையே கிடையாது. அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷனோட கம்மி பட்ஜெட்டில் இந்த ப்ரொஜெக்டர் நான் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன போர்ட் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, திரை எவ்வளோ பெருசில் இருக்கும், எல்லாமே நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பெல் ஐக்கான் இருக்கும். ரெண்டையும் அழுத்தி வைக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ரேட்டில் ஏதாவது சூப்பரான ஏதாவது ஒரு கேட்ஜெட் வந்தாலும் சரி தான், அதிக பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. நண்பா, இனி அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங்கை பாருங்கள். பேக்கிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் ஆப்பிள் தரத்துக்கு இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி நான் இப்படி தான் பேக்கிங் பண்ணுவேன், ஏன் ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வாங்கினா போதும், அந்த மாதிரி கெத்தாக பண்ண மாதிரி பேக்கிங் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஸ்பாஞ்செல்லாம் எப்படி அழகாக வச்சுருக்காங்கிறத பாருங்கள். அதாவது 15 அடி மேலே இருந்து இந்த பாக்ஸை கீழே போட்டாலும் பாக்ஸு தவறு கீழே விழுந்தால் உடையாது, ப்ரொஜெக்டருக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்குது, சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரை தவிர இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதை பிரிக்கும்போது பவர் கேபிள் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரோட லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு லென்ஸ் க்ளீனிங் கிளாத் ஒன்று இருக்குது. அப்புறம் ஆடியோ வீடியோ கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. இது கூடவே HDMI கேபிளும் தராங்க. அப்புறம் ரிமோட்டை தவிர வாரண்டியை பாருங்கள், வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. எல்லா பிராண்டுமே 1 வருஷம் வாரண்டி தான் தருவாங்க. இவங்க ப்ராடக்ட் மேலே அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது. அதனால் 6 மாதம் எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. 18 மாதம் வாரண்டி ப்ளஸ் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வரும். ப்ரொஜெக்டர் 6,000 ரூபாய் ப்ரொஜெக்டர் தான். நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் எதிர்பார்க்கணுன்னா 14,000 ரூபாய் ஆகும், செலவாகும். ஆனால் இது நமக்கு 6,000 ரூபாய்க்கு கிடைக்குது பேங்க்வுட் மூலிமா. இனி இதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். மெயினாக நமக்கு நம்மக்கிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோனில் பார்க்கக்கூடிய மூவியை அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்க்குறது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். ஃபோனில் பார்க்குறதுக்கும் பெரிய திரையில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஃபோன் திரை பார்க்குற மாதிரி எனக்கு ப்ரொஜெக்டர் வேணும், எனக்கு அடிஷ்னலாக எந்த வித தேர்ட் பார்ட்டி டிவைஸும் வாங்காமல் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டனால தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நண்பா, இனி ப்ரொஜெக்டரை பாருங்கள். ப்ரொஜெக்டர் உங்களுக்கு மினி ப்ரொஜெக்டர்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. மினினா கைக்குள்ளாடி அடங்குற மாதிரி அந்த சைஸுக்கு இல்லை, சிறுசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, பெருசுன்னு சொல்ல முடியாது, அதாவது அடக்கமாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த குறையும் கிடையாது. பிளிட்ஸ்வூல்ஃப்னாலே அந்த மாதிரி தான், டபுள் சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. லென்ஸு எல்லா ப்ரொஜெக்டர்லேயும் லென்ஸ் வரும். அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்லைடர் தந்திருக்காங்க. அதை நீங்கள் ஸ்லைடரை இழுத்து விட்டுட்டிங்கன்னா தூசி உள்ளே போகாது, அந்த பாதுகாப்பு அம்சம் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஜெக்டரை பொறுத்த மட்டும் நீங்கள் ப்ரொஜெக்டரை அதிக நேரம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் அதிகமாக ஹீட் ஆகும். ஆனால் அதுலேயும் இதில் வந்து சொல்யூஷன் பார்த்துருக்காங்க. அதாவது எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு துவாரங்கள் ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ண முடியுமோ அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போர்ட் இருக்குது, அப்புறம் ஆடியோ அவுட்டு போர்ட் இருக்குது, 2 USB போர்ட் தந்திருக்காங்க, அப்புறம் ஒரு HDMI போர்ட் இருக்குது. இவ்வளோ தான். அப்புறம் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் இல்லாமல் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு மேனுவலாக பட்டன் தந்திருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே ரிமோட் தான் பயன்படுத்துவாங்க. இன்கேஸ் நம்ம தவறுதலாக எங்கேயாவது ரிமோட்டை தொலைச்சிட்டா கூட மேலே இருக்கக்கூடிய பட்டன் மூலிமா இயக்கிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நீங்கள் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு LCD டெக்னாலஜி தான். லைட் சோர்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஹவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னா
அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்குது. ஆனால் அப்படி நம்ம பார்க்குறது கிடையாது, அப்படியும் பார்க்க மாட்டோம். எனக்காவது 2 நாள் மூவி பார்ப்போம். அப்படி பார்த்தாலும் லைஃப் வந்து உங்களுக்கு இது அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே ரெசல்யூஷன் உங்களுக்கு 800க்கு 48pல இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு 1080p வரைக்கும் சப்போர்ட் ஆகும். தென் வந்து இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுப்போம், வைடான ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போம். வேறு லெவலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன்னா 30லேருந்து நீங்கள் 170 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் லைட் சோர்ஸ் எல்இடி 6000 ரூபாய்க்கு சான்ஸே கிடையாது. இந்த டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனி கொண்டு வந்தால் கூட கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்கு 6000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேணா நான் ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோன் திரையை நான் உங்களுக்கு காஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், மிரரிங் பண்ணுறேங்க பாருங்கள். என்னுடைய ஐஃபோனில் தெரிகிற திரையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஃபுல் வியூவில் பாருங்கள். இந்த திரையை பத்தல, வைடு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஆடியோவும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஷார்ட்டாக சொல்ல போனால் மினி தியேட்டர்னு சொல்ல முடியாது, அதை விட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதை கொடுக்குது. குறிப்பாக சொல்ல போனால் 6000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி. எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. நான் இந்த சின்ன ப்ரொஜெக்டர் வச்சு இவ்வளோ இன்ச்சஸ் வந்து பெருசாக வருமானு யோசித்தேன். நான் நினச்சதை விட அவுட்புட் எனக்கு திருப்திகரமாக தான் இருக்குது. அதே மாதிரி வீடியோவுக்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது. ஜஸ்ட் ஃபோனை வந்து மிரரிங் பண்ணிக்கலாம். தென் கேம் விளையாடுறவங்களுக்கு, அப்போது ஒரு 5 பேர் பப்ஜி விளையாடுறாங்கன்னு வச்சுப்போம். பப்ஜி இல்லை ஏதாவது ஒரு கேம், இப்போ டீமாக விளையாடுறவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய திரை இருக்கும். இப்போது ஏதாவது கன் ஷாட் வந்து பண்ணுறது, ஷூட்டிங்கு, எந்த மாதிரியான கேமாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு பெரிய திரையில் தெரியும் போது விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் 1000 ரூபாய் போட்டு கலெக்ட் பண்ணாலே ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிடலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. எல்லாருமே வாங்குகிற அந்த ரேட்டுக்கு தான் இருக்குது. தாராளமாக இதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். டிடிச்சியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்பி வாங்கிக்கலாம் நண்பா. இல்லை பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னா MP4 சப்போர்ட் ஆகும், AVIM, அதாவது ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் எல்லாம் சப்போர்ட் ஆகுது. பிக்சரும் அப்படி தான். அதே மாதிரி 32 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம், அந்த வசதி தந்திருக்காங்க. இவ்வளோ தான். ஓவரலாக பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ரேட்டை விட அவுட்புட் நல்லா தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நண்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.